ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டுடே நம்ம இன்னைக்கு தமிழ் அவுட் சோர்ஸ்ல தமிழ் மரபு புக்ல உள்ள இரு பொருள் தரும் சொற்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சொல் விளக்கத்துல நமக்கு ரகர ரகர வேறுபாடு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தமிழ் மரபு புக்ல உள்ள ஆண்பார் பெயர், பெண்பார் பெயர், இளமை பெயர்கள்லாம் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இருபொருள் தரும் சொற்கள் பார்க்க போறோம். ஓகே, இதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஒவ்வொரு அவுட் சோர்ஸ் புக்கா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இரு பொருள் தரும் சொற்கள்னா ஒரு சொல்லுக்கு இரு பொருட்கள் இருக்கும், அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கும். ஓகே, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகல். இங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா அந்த சாரி இங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இது ஒரு பெயர் வினை அப்படின்னு ரெண்டு இதுல பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பெயர் சொல்ல என்ன பொருள் வரும், வினை சொல்ல என்ன பொருள் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, அகல் அப்படின்னா பாருங்க, விளக்கு தகடு இல்லைன்னா அகல் நீங்கு. இப்ப நமக்கு தெரியும் அகல் விளக்குன்னு சொல்றது அதான் பெயர்ல வரும். வினையில பாத்தீங்கன்னா அகல் இல்ல நீங்கு. ஓகே, அகன்று போ சொல்றோம்ல, அந்த அகல் நீங்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடி அப்படின்னா பாருங்க, பாதம் இல்லைன்னா கையால் அடின்னு சொல்றோம்ல, அதுதான் குறிக்குது. ஓகே, அடினா பாதம் கையால் அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடை. ஓகே, அடைனா பாத்தீங்கன்னா வெற்றிலை இல்லைன்னா சேர். ஓகே, வெற்றிலை. ஓகே, அடைக்கு பாருங்க வெற்றிலைன்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ அடைந்தான், ஒரு இடத்தை அடைந்தான் சொல்ல பொருள், சாரி இடத்தை. அப்போ அந்த சேர்தான் அந்த பொருள். ஓகே, நெக்ஸ்ட் அணி. ஓகே, அணினா பாத்தீங்கன்னா ஆபரணம். பெயரா அதுக்கு ஆபரணம். வினையா நம்ம அலங்கரித்தல் சொல்றோம். ஓகே, ஒரு அணிகளை போட்டு அலங்கரிச்சுக்கிறாங்க. ஓகே, அலங்கரி. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அணைனா மெத்தை. ஓகே, அணைனா மெத்தை. இன்னொன்னு வினையில பாத்தீங்கன்னா தழுவு. ஓகே, குழந்தையை தாய் அணைத்து கொண்டால் சொல்லுவோம்ல, தழுவி கொண்டாள். அந்த இது வினையில வருது. ஓகே, இப்போ அணைக்கு பாத்தீங்கன்னா அணை கட்டு கூட பெயர்ல பாத்துக்கலாம். ஓகே, அப்போ அணைனா பாருங்க மெத்தை தழுவு. நெக்ஸ்ட் அமர். ஓகே, அமர்னா பாருங்க போர். ஓகே, நெக்ஸ்ட் பொருந்து. ஓகே, இங்க பொருந்து. இப்ப அமர்தான் நமக்கு அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இடத்துல பொருந்திட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அமர்னா போர், பொருந்து. நெக்ஸ்ட் அமை. ஓகே, மூங்கில் அமை. நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அடங்கு. ஓகே, அமைதி ஆயிட்டான் அப்படின்னா அடங்கி போயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அமைனா மூங்கில் அடங்கு. நெக்ஸ்ட் அரி. அரினா பாருங்க சிங்கம் விஷ்ணு. ஓகே, அரிமால் சொல்றல்ல, அப்போ விஷ்ணுவா. ஓகே, அப்போ அரினா சிங்கம் விஷ்ணு. ஓகே, நெக்ஸ்ட் வினையில பாத்தீங்கன்னா அரி. இப்ப காய்கறிகளை அரிதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அரி. நெக்ஸ்ட் அரைனா இடைப்பாகம். ஓகே, இடுப்பு பாகத்து கீழே இருக்குதுல்ல, அதான் சொல்றோம் அரைனா இடைப்பாகம். இதே வினையில பாத்தீங்கன்னா அரை, கணத்தில் அரைதான் சொல்றோம்ல, அந்த அரை. ஓகே, நெக்ஸ்ட் அலை. ஓகே, அலைனா பாருங்க கடல் அலை. ஓகே, அலைனா கடல் அலை நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அலைனா அலைந்து திரினான்னு சொல்றோம்ல, அந்த அலை. ஓகே, நெக்ஸ்ட் அபி. அபினா தேவர் உணவு. ஓகே, அபினா தேவர் உணவு. இன்னொன்னு அவி, உணவை அவித்தல் அப்படின்னு சொல்லல, காய்கறிகளை அவிக்கிறோம் அப்படின்னு, அந்த அவி. நெக்ஸ்ட் அழி. ஓகே, அழினா அருள் அன்பு. ஓகே, அழினா அருள் அன்பு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடு. ஓகே, ஒரு பொருளை அழித்தான் அப்படின்னு சொல்லலாம், கொடுத்தான். அந்த ஒரு தான் அழி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அலை. அலைனா புற்று தயிர். ஓகே, அலைனா புற்று தயிர். இந்த வினையில பாத்தீங்கன்னா தீண்டு. ஓகே, இப்போ தீண்டும் பாத்தீங்கன்னா அலைக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆடு. ஓகே, ஆடு நமக்கு தெரியும், ஒரு பிராணி. ஆடுனா பெயர்ல ஒரு பிராணி. இதே வினையில பாத்தீங்கன்னா அசை. ஓகே, அசைந்து ஆடினான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆள். ஓகே, ஆள்னா அடிமை இல்லைன்னா வளர்ந்த ஆள். ஓகே, ஆள்னா இப்போ ஒரு மனிதரை குறிக்குன்னு சொல்லுவாங்க, அடிமை இல்லைன்னா வளர்ந்த ஆள். ஓகே, இதே வினையில பாத்தீங்கன்னா அரசு செய், ஆள் ஆட்சி செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஓகே. நெக்ஸ்ட் ஆறுனா பாருங்க நதி வழி. ஓகே, நதி வழி. ஓகே, இதே வினையில பாத்தீங்கன்னா இலைப்பாறு. ஓகே, இப்போ ஒரு இடத்துல இலைப்பாரினா சொல்லல, அதான் இலைப்பாறு. ஓகே, நெக்ஸ்ட் இசை. ஓகே, இசைக்கு பாருங்க புகழ் சங்கீதம். ஓகே, புகழ் சங்கீதம் பெயர்ல இருக்கு. வினையின் பாத்தீங்கன்னா உடன்படு பொருந்து. ஓகே, இசைந்தான். ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அந்த உடன்படு பொருந்து. நெக்ஸ்ட் இடி. ஓகே, வானத்தில் இடிக்கும் இடி, அதுதான் குறிக்குது. நெக்ஸ்ட் மாவு வருது. ஓகே, இது கரெக்டா தெரியல. இப்ப இடிக்கு பாருங்க மாவு வருது. அப்போ நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மாவை இடித்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இடிக்கு மாவு வரும். ஓகே, வினையின் பாத்தீங்கன்னா இடித்தலை செய். உரல்ல இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லல, அந்த இடித்தலை செய்.
ஓகே நெக்ஸ்ட் இறைனா உணவு ஒளி செய். ஓகே இப்போ வந்து விலங்கு இறை தேடியது அப்படின்னா உணவை குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரைச்சல் அப்படின்னு வந்து சொல்லலாம், அந்த ஒளி செய். ஓகே நெக்ஸ்ட் உடுனா நட்சத்திரம் தறி. ஓகே உடு வந்து நம்ம தமிழ் புக்ல இருக்கு, உடுக்கள்னா நட்சத்திரங்கள்னு படிச்சிருக்கோம், அதுதான் வந்து உடுனா நட்சத்திரம். இதே வினையின்கண் வந்து பாத்தீங்கன்னா தறி. ஓகே வினையின்கண் தறி. நெக்ஸ்ட் உடை. ஓகே உடைனா வந்து பாருங்க ஆடை. ஓகே உடைனா ஆடை. இதே வந்து பாத்தீங்கன்னா வினையின்கண் சிதை, ஒரு பொருளை உடைச்சிட்டோம்னா சிறந்துடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதான். ஓகே சிதை. நெக்ஸ்ட் உரை. உரைனா சொற்பொருள், இல்லைன்னா இது வந்து வினையின்கண் பாத்தீங்கன்னா கூறு மருந்துரை. ஓகே உரைத்தான் வந்து சொல்லலாம், கூறினான், இல்லைன்னா மருத்துரை. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க உலை. உலைனா கம்மான் உலை. ஓகே உலைனா கம்மான் உலை. இன்னொன்னு உலை வந்து பாருங்க வருந்து. ஓகே இப்ப வந்து மன உளைச்சல்ல வருந்தினா அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே வினையின்கண். ஓகே அப்போ உலைனா கம்மான் உலை. இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா வருந்து. ஓகே ஊர்னா நாடு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வினையின்கண் ஊர்ந்து செல். ஓகே ஊர்னா பெயரின்கண் நாடு, இன்னொன்னு ஊர்ந்து செல். ஊழ்னா பல வினை. ஓகே ஊழ்னா பல வினை, விதியை வந்து சொல்வோம்ல நம்ம, அந்த பல வினை. இந்த வினையின்கண் பாத்தீங்கன்னா முதிர் மலர். ஓகே ஊருக்கு வந்து வினையின்கண் 2 இது மீனிங் இருக்கு, முதிர் மலர். ஓகே நெக்ஸ்ட் ஊருனா துன்பம். ஓகே ஊருனா துன்பம், இல்லைன்னா வந்து ஊரு. ஓகே கிணற்றில் நீர் ஊறுகின்றதுன்னு சொல்லல, சுரந்தது, அந்த இதான். ஓகே ஊருனா. ஓகே இப்போ ஊரு துன்பம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் எட்டுனா ஓர் இலக்கம். ஓகே 8 நம்பர் வந்து சொல்லுவோம்ல, ஓர் இலக்கம். இதே வந்து வினையின்கண் பாத்தீங்கன்னா அகப்படு தாவு. ஓகே 8 வை, இல்லைன்னா எட்டினான் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, தாவினான் அப்படின்னு ஞாபகம். ஓகே எட்டுனா அகப்படு தாவு. ஓகே இதுவரை மட்டும் நம்ம ஒன் டைம் ரிப்பீட் பார்த்துடலாம். அகல்னா விளக்கு தகலி, அகல் நீங்கு. அடினா பாதம், இல்லைன்னா அடி கையால் அடி. அடைனா வெற்றிலை சேர் அடைந்தான். அணினா ஆபரணம் அலங்கரி. ஓகே அணைனா மெத்தை தழுவு அணைத்தாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமர்னா போர் பொருந்து. ஓகே போர் பொருந்து. அமைனா மூங்கில் அடங்கு. அரினா சிங்கம் விஷ்ணு அரி காய்கறிகளை அறிந்தான். அரைனா இடைப்பாகம், இது வந்து கணத்தில் அரைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலைனா கடல் அலை, இது வந்து அலைந்து திரிந்தான். அபினா தேவர் உணவு, இது வந்து உணவை அவித்தல். ஓகே அள்ளினா அருள் அன்பு, இது வந்து அளித்தான், ஒரு பொருளை கொடுத்தான். கொடு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க அலைனா புற்று தயிர், இது வந்து தீண்டு. ஓகே நெக்ஸ்ட் ஆடுனா ஒரு பிராணி, இது வந்து அசைந்து அசைந்து ஆடினா வச்சுக்கோங்க. ஓகே ஆள்னா அடிமை வளர்ந்த ஆள், இல்லைன்னா அரசு செய். ஓகே அரசு செய். ஆறுனா நதி வழி, இது வந்து வினையில இடைப்பாறு. இசைனா புகழ் சங்கீதம், இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா உடன்படு பொருந்து. ஓகே இடினா மா இடி, இதே வந்து வினையின்கண் பாத்தீங்கன்னா இடித்தலை செய். ஓகே இறைனா உணவு ஒலிசை. ஓகே நெக்ஸ்ட் உடுனா நட்சத்திரம் தறி. ஓகே வினையின்கண் பாருங்க தறி. உடைனா ஆடை, இதே வினையின்கண் வந்து பாருங்க சிதை. நெக்ஸ்ட் உரைனா சொற்பொருள், வினையின்கண் பாத்தீங்கன்னா கூறு மருந்துரை. ஓகே உலைனா கம்மான் உலை, இது வந்து பாருங்க வருந்து. ஓகே உலைனா கம்மான் உலை வருந்து. நெக்ஸ்ட் ஊர்னா நாடு, இது வந்து பாருங்க வினையின்கண் ஊர்ந்து செல். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஊழ்னா பழவினை, இதே வந்து வினையின்கண் பாத்தீங்கன்னா முதிர் மலர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஊருனா துன்பம், இது வந்து வினையின்கண் பாருங்க சுரல், கிணற்றில் நீர் சுரந்தது சொல்லுவாங்க, அதுதான். நெக்ஸ்ட் எட்டுனா நம்பரை வந்து ஒரு இலக்கம்னு சொல்றோம், இதே வினையின்கண் பாத்தீங்கன்னா அகப்படு தாவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுல வந்து பார்ட் 2ல வந்து மிச்ச பெண்டிங் வந்து பாத்துடலாம். ஓகே இருபொருள் தரும் சொற்கள்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.